கேள்வி கேட்கிறேன். அங்க வடநாட்டுல கட்டபொம்மன் பேர் வச்சிருக்காங்களா யாராவது? சிதம்பரம் பேர் வச்சிருக்காங்க. வாவுசி சிதம்பரம் என்ற நினைவாக, காமராஜ் என்றவரின் நினைவாக அங்க யாராவது பேர் வச்சிருக்காங்க? நீங்க எங்க ஊருக்கு வாங்க, எந்த ஊருக்கு வேணாங்க வாங்க, காந்தின்னு சொல்லுங்க, நேருன்னு சொல்லுங்க, போஸ் சொல்லுங்க, பட்டேல் சொல்லுங்க. நீங்க இப்பதானே சிலை எழுப்பிருக்கீங்க பட்டேலுக்கு. எங்கள் இதயத்தில் நாங்கள் சிலை எழுப்பி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தமிழன் தேசிய நீரோட்டத்தில் கலக்க மாட்டான் என்பது பொய். எங்கள் பெயரை கேட்டாலே தெரியும். இங்க மினிஸ்டர் ஒருத்தர் பேரு நேரு. இதுக்கு மேல எந்த உங்களுக்கு உதாரணம்? எப்படியாவது இந்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்பது வெறி, நாடு காப்பது என்பது வீரம். ஆனா பத்திரிகையாளரையே சந்திக்காமல் பயப்படுகிற ஒருவரிடம் வீரத்தை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அது புரியுமா அவருக்கு? நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், என்னங்க இப்படி பளிச்சுன்னு போட்டு உடச்சிட்டீங்கன்னு. அது இந்த ஊர்ல சொல்லி கொடுத்ததுதான். பளிச்சுன்னு போட்டு உடைக்கணும், எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லணும். அது உண்மை என்னும் போது தைரியமாக பயப்படாமல் சொல்ல வேண்டும். நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி கிழக்கிந்தியா கம்பெனின்னு ஒருத்தர் வந்து கம்பெனி வெள்ளக்காரன் வந்து இங்க வந்து நம்மளை சுரண்டிட்டு போயிட்டான். இப்ப அதை மாற்றிட்டோம், அவனை வெளியேற்றிட்டோம் நினைச்சிட்டு இருக்கும் போது மேற்கு இந்தியாவில் இருந்து ஒரு கம்பெனி வந்திருக்கிறது. மேற்கு இந்தியா தான் வரைபடத்தில் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க, எங்க இருக்கு? காந்தியார் பிறந்த ஊர் அது. ஆமா, இப்ப நடக்கிறது மேற்கு இந்தியா கம்பெனி. நீ எங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போய் அவங்களுக்கும் கொடுக்காம 29 பைசா தான் எங்களுக்கு கொடுக்கிற, வருத்தமா இருக்கு இல்லைங்கள. ஆனா என் சகோதரருக்கு அங்க கிடைச்சிருச்சுன்னா அடுத்த கியூல நின்னா எங்களுக்கும் கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கும் போய் தேவையில்ல, அவனும் இங்கதான் வரான் கூலி வேலைக்கு. அப்ப எங்கதான் போகுது? விவசாயிகள் போராட்டம் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்களா? ட்ரோன்ல வந்து டியர் கேஸ் அடிக்கிறாங்க. விஞ்ஞானத்தை அதற்கு பயன்படுத்துகிறார்கள், விவசாயத்துக்கு பயன்படுத்தல. இந்தி திணிப்பு. நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில் நடந்து போராடி ஜெயிச்சுட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மறுபடியும் திணிக்கிறாங்க. எல்லாரும் என்ன ஹிந்தி ஒழிகன்னு சொல்றீங்களா? ஏக் ஜூஜே கலியன்னு ஒரு படம் நடிச்சீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறாங்க. நீ விட்டு வேணும்னா நாங்க கத்துக்கிறோம். திணிக்காத வேலைகள், திணிச்சா நடக்கிறது வேற, திணிக்காத வேலைகள். அதைத்தான் சொல்றான். நீ எதுக்கு திணிக்கிற? எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு. 1950 22 மொழிகளுக்கும் இடம் உண்டு என்று கொடுத்த சத்தியம் என்னாச்சு? அதை ஏன் மறந்து போறீங்க? அது மட்டும் இல்ல, சாப்பாடாவது போட்டு படிக்க வருவாங்க பிள்ளைகள் என்று மதிய உணவு காலை உணவு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கும் போது, அப்படி வர்ற பிள்ளைகள் எங்க வந்து படிச்சு முன்னேறிடுவாங்களோன்னு அவங்க எழுத முடியாத பரீட்சைகளை எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து திணிக்கிறீர்கள். அதை விட முக்கியமான விஷயம், நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, உலகத்திலேயே பெட்ரோல் விலை குறையும் போது அதை இந்திய மக்களுக்கு லாபத்துக்கு விட்டுக் கொண்டிருந்த ஒரு அரசு. அதை மறந்து விடாதீர்கள்.